ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சுகாதார ஆய்வாளர் கிரேடு 2. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட விஏஓ அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஃபீல்டு ஒர்க் உள்ள ஒரு போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டு வேக்கன்சி 1429. அந்த எக்ஸாமுக்கு எதெல்லாம் படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், எப்படிலாம் படித்தா இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வேக்கன்சிஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1429 வேக்கன்சி. லாஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸாம் ஃபார் அப்ளை, எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி நவம்பர் 16. வர 16/11/2025 அப்ளை பண்ணிடணும். டேட் ஆஃப் எக்ஸாமு இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக நடைபெறும் அப்படின்னு எம்ஆர்பி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, 12th நீங்கள் பயாலஜி குரூப் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பாட்டனி அல்லது சுவாலஜி, பாட்டனி அண்டு சுவாலஜி நீங்கள் படிச்சிருக்கணும். அது இல்லாமல் இந்த 12th இந்த குரூப்லாம் வேறு குரூப் எடுத்தவங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியுமான்னு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் காமர்ஸ் எடுத்திருக்கீங்க, இல்லை எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th எடுத்து படிச்சிருங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இது இல்லாமல் டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கணும், 2 years கோர்ஸ். அது என்ன கோர்ஸ் அப்படின்னா, 2 years மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மென், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர். இந்த கோர்ஸ் முடித்தவங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே எழுதலாம். இந்த டைம் எல்லா கம்யூனிட்டிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அனைத்து கம்யூனிட்டி பீப்புளும் 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே இந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் மொத்தம் 3 hours நடக்கும். எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸாமை 2 பார்ட்ஸாக பிரிப்பாங்க. ஸோ எக்ஸாமோட 2 பார்ட்ஸ். மொதல் பார்ட் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, மற்ற மாநிலத்தை சார்ந்த மக்கள் வேலைக்கு வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வேலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தால் தமிழ் தகுதி தேர்வு. இது தகுதி தேர்வு மட்டும்தான். இதை வச்சு உங்களோட ரேங்கை டிசைட் பண்ண மாட்டாங்க. தகுதி தேர்வு நாட் ஃபார் ரேங்கிங். ஸோ இந்த தகுதி தேர்வில் நீங்கள் 40% எடுத்தீங்கன்னா பாஸ், 100க்கு 40. ஸோ இந்த எக்ஸாமில் தமிழுக்கு மொத்தம் 50 கேள்வி தான் கேட்பாங்க. 50 கேள்வியில் 20 questions மட்டும் சரியாக பண்ணாலே நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு குவாலிஃபை ஆகிடுவீங்க. இந்த தமிழ் தகுதி தேர்வு பாஸ் ஆனால் மட்டும்தான் பார்ட் 2வை திருத்த ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை நான் தமிழ் தகுதி தேர்வில் 19 தான் எடுத்திருக்கேன், இல்லை நான் 18 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்கள் பேப்பர் திருத்த மாட்டாங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கு 20க்கு மேலே எடுத்தவங்களோட பேப்பர் 2, அதாவது பார்ட் 2வை திருத்த ஆரம்பிப்பாங்க. பார்ட் 2 அப்படின்றது 100 question. இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய 100 வினாக்கள் மட்டும் எக்ஸாமில் இடம்பெறும். இந்த 100 கேள்விகளுக்கான எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை மட்டும்தான் ரேங்க்குக்கு எடுத்துக்குவாங்க. தமிழில் வாங்கினது ரேங்க் எடுத்துக்க மாட்டாங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட சப்ஜெக்ட் ரிலேட்டட் பேப்பர் மட்டும் தான் 100க்கு எவ்வளோ அடிச்சிங்களோ அதுதான் உங்களுடைய ரேங்க், ரைட்? ஸோ பார்ட் 2ல் 100 questions ஒன்லி ஃபார் ரேங்கிங். இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண தவிர எனக்கு இன்டர்வியூ இருக்குமா அப்படின்னா இன்டர்வியூ கிடையாது. சேம் குரூப் 4 மாதிரி தான், ஒரே ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணினா டைரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. நோ இன்டர்வியூ, ரைட்? ஸோ இந்த ஒரு சிலர் கோவிட் டைமில் டியூட்டி பார்த்துருக்காங்க, கொரோனா டியூட்டி. அந்த கொரோனா டியூட்டி பார்த்தவங்களுக்காக இன்சென்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. எக்ஸாமில் நீங்கள் வாங்கின மார்க் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை எக்ஸாமில் ஒரு 5 மார்க் கம்மியாக இருந்தாலும் இந்த கோவிட் டியூட்டி பார்த்தீங்கன்னா அதை உங்களுக்கு டேலி பண்ணி வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது 1 டைம் மட்டும் நீங்கள் அவைல் பண்ண முடியும் இந்த கோவிட் டியூட்டிக்கான மார்க். ஸோ நீங்கள் கோவிட் டியூட்டி 6லேருந்து 12 மாதம், 1 year, 6 months to 1 year பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. 12 monthsலேருந்து 18 months, 1.5 year வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 2 years வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 4 மார்க்ஸு. 2 yearsக்கு மேலே எத்தனை வருஷம் வேலை பார்த்துருந்தாலும் 5 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு இது இன்சென்டிவ் மார்க். இது 1 டைம் மட்டும் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நான் கோவிட் டியூட்டி பார்க்கல சார் அப்படின்றவங்க கவலையப்பட வேணாம். எக்ஸாமில் அதிக மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது கோவிட் டியூட்டி பார்த்தவங்களுக்கு மட்டும் இன்சென்டிவ் மார்க், ரைட்? ஸோ எக்ஸாமோட பார்ட் 1 என்ன சொல்லியிருந்தோம் நம்ம ஆல்ரெடி, தமிழ் தகுதி தேர்வு 50 கொஸ்டினுக்கு வைப்பாங்க. 20 கொஸ்டின் மட்டும் ரைட்டாக ஆன்சர் பண்ணால் போதும். நீங்கள் 20 கொஸ்டின் ரைட்டாக ஆன்சர் பண்ணாலும் ஒன்று தான், 50க்கு 50 எடுத்தாலும் ஒன்று தான். இதை வச்சு உங்களோட ரேங்கை டிசைட் பண்ண மாட்டாங்க. இது தகுதி தேர்வு மட்டும்தான்.
ரைட். ஸோ 50 கொஸ்டின் 40% எடுத்தால் பாஸ், 20 கொஸ்டின் அடித்தா போதும், நீங்கள் பாஸ். ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் தமிழ் கொஸ்டின் இந்த 50 கேள்வியை ரெண்டாக பிரிப்பாங்க. ரெண்டாக பிரிக்கும் போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்தல். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் எது சரின்னு கேட்பாங்க. அதில் மொத்தம் 30 கேள்வி வரும். சரியான விடை தேர்வு செய்தலில் மொத்தம் 30 கேள்வி, பொருத்துதலில் மொத்தம் 20 கேள்வி, டோட்டலாக 50 கொஸ்டின். ஸோ இதுதான் தமிழ் தகுதி தேர்வு 50 கொஸ்டினுக்கான பிரேக்கப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் 50 கொஸ்டின்ஸ்க்கு நான் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். தமிழ் தகுதி தேர்வான அனைத்து வினாக்களும் 6 to 10 உங்களுடைய ஸ்கூல் புத்தகங்கள், இப்போ இருக்கக்கூடிய புது சமச்சீர் SCERT புக்குன்னு சொல்லுவாங்க, அந்த புக்கில் இருந்து மட்டும்தான் வினாக்கள் இடம்பெறும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது வினாக்கள் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றது வெரி சிம்பிள். MRBயோட வெப்சைட் mrb.tn.gov.in அதில் உள்ளே போனீங்கன்னா கொஸ்டின்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று இருக்கும், அதில் கொஸ்டின்ஸ் இருக்கும். வரிசையாக தமிழ் தகுதி தேர்வு MRB நடத்துகிற அனைத்து கேள்விகளும் பதிவிட்டிருப்பாங்க PDFல, அதை நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூட்டில் தமிழ் தகுதி தேர்வு மொத்தம் 10 டெஸ்ட் வைப்போம். ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஸ்டின். இந்த 500 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இவ்வளோ தான், வெரி வெரி சிம்பிள். தமிழ் தகுதி தேர்வை படிக்கிறதுக்குன்னு தனியாக நேரம் எதுவும் ஒதுக்க வேண்டாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்ட் 2ல் 100 கேள்விகள். இந்த 100 கேள்விக்கு நீங்கள் எத்தனை அடிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரேங்கை கால்குலேட் பண்ணுவாங்க. நம்மளுடைய டார்கெட் ஒரு 80+ நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் நல்ல போஸ்ட் கிடைக்கும். நம்மளுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 100 கொஸ்டின் ஒன்லி ஃபார் ரேங்கிங். இந்த 100 கேள்வி தான் ரேங்கை டிசைட் பண்ணும். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த டிப்ளமோ கோர்ஸ் தமிழில் படிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. மெட்டீரியல் புக் தமிழ்லையும் வச்சுருப்பீங்க, இங்கிலீஷ்லையும் வச்சுருப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்குரிய சப்ஜெக்ட் படித்தா போதும். இந்த 100 கேள்வியுமே தமிழ்லையும் வரும், இங்கிலீஷ்லையும் வரும். பைலிங்குவலாக கொஸ்டின்ஸ் இடம்பெறும். ஸோ பார்ட் 2ல் நம்மளோட டார்கெட் 80+ ஸ்கோர் பண்ணணும். சிலபஸ் பொறுத்தளவுக்கு 21 டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 21 டைட்டில்லேருந்து 100 கேள்வி கேட்பாங்க. ரைட். அந்த 21 டைட்டில் ஆல்ரெடி நீங்கள் டிப்ளமோ படிக்கும்போது 2 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட் இயரில் ஒரு செமஸ்டர் எழுதியிருப்பீங்க, எண்டில் செகண்ட் இயரில் ஒரு செமஸ்டர் எழுதியிருப்பீங்க, ப்ளஸ் 6 months ஃபீல்டு விசிட் போயிருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் அதில் என்ன படித்தீங்களோ அதுலேருந்து மட்டும்தான் எக்ஸாமுக்கு வினாக்கள் இடம்பெறும். அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் என்டமாலஜி, ஹைஜீன், இந்த 21 டைட்டில். என்வாயன்மெண்டல் சானிடேஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அது இல்லாமல் நெக்ஸ்ட் பாருங்கள் நியூட்ரிஷன் அண்ட் நியூட்ரிஷன் எஜுகேஷன், இன்ட்ரோடக்ஷன் டு பப்ளிக் ஹெல்த் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன் ஆஃப் ஹெல்த். ஹெல்த்துக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட், தமிழ்நாடோட பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939 என்ன சொல்லுது, ஒவ்வொரு ஆக்டும் என்னென்ன ப்ரொவிஷன் சொல்லுது. பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பப்ளிக் ஹெல்த்தில் என்னென்ன நோய்கள் பரவிட்டு இருக்கு, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹெல்த் ஆஃப் இண்டிவிஜுவல், ஃபேமிலி, கம்யூனிட்டி. ஸோ பரவும் நோய்கள், பரவா நோய்கள் இருக்கும், தொற்றும் நோய்கள், தொற்றா நோய்கள். அது தனிநபர் எப்படி அட்டாக் ஆகுது, ஃபேமிலிக்கு எப்படி அட்டாக் ஆகுது, சொசைட்டியில் எப்படி அட்டாக் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள் நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய அளவிலான சுகாதார திட்டங்கள் என்னென்ன இருக்குது. HIV, எய்ட்ஸு, அடுத்து நேஷ்னல் ஹெல்த் மிஷன், நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஒன்று இருக்கும், நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் இருக்கும். இந்த மிஷன்ஸில் என்னென்ன சொல்லுது. அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிகபிள் அண்டு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், பரவும் நோய்கள், பரவா நோய்களை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன. பேசிக் மெடிசின்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மைனர் அலைன்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட், எமர்ஜென்சி கேர், ரீஹேபிலிட்டேஷன். அடுத்து பாருங்கள் 15th டைட்டில் ஹெல்த் அண்ட் விட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், HMIS ஹெல்த் மானிட்டரிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ரெக்கார்ட்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த், குழந்தைங்களோட சைல்டு ஹெல்த்து. அடுத்து சுகாதார திட்டங்கள், ஃபேமிலி வெல்ஃபேர். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் எஜுகேஷன், மக்கள் தொகையை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். பிஹேவியரல் சயின்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், IPC கவுன்சிலிங். நெக்ஸ்ட் பாருங்க IEEC, AV, எய்ட்ஸ் அண்ட் மீடியா. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. இது எல்லாம் தான் இந்த 21 டைட்டில் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு 100 கேள்விகளில் கேட்கக்கூடியது.
ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பார்ட் 2க்கு நான் 100 கொஸ்டின்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்னா 2023 ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, 1066 பேர் எடுத்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மொதல் விஷயம் என்னுடைய சிலபஸ். இந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணும்போது 3 விஷயங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மொதல் விஷயம் எக்ஸாமோட சிலபஸ், அந்த 21 டைட்டில். ரெண்டாவது விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இதுக்கு முன்னாடி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எதுவும் எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா அதனுடைய கொஸ்டின்ஸ். மூணாவது விஷயம் நம்மளுடைய டிப்ளமோவில் என்ன படித்தோமோ அந்த புத்தகங்கள். அதுதான் இந்த தேர்வுக்கான பைபிள், அதுதான் இந்த தேர்வுக்கான திருக்குரான், அதுதான் இந்த தேர்வுக்கான பகவத்கீதை. நம்ம டிப்ளமோவில் படித்த 6 பேப்பர் எழுதியிருப்போம். ஃபஸ்ட்டு செம்மில் 3 பேப்பர், செகண்ட் செம்மில் 3 பேப்பர். இந்த 6 புக்ஸை மட்டும் படித்தாலே போதும், முழுக்க இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ரைட். 2 இயர்ஸ் கோர்ஸில் என்ன படிச்சுமோ அதுதான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட் இயரில் செமஸ்டர் 1ல் ஒரு 3 பேப்பர் இருக்கும், செகண்ட் இயரில் செமஸ்டர் 2ல் ஒரு 3 பேப்பர் இருக்கும். இந்த 6 பேப்பருக்கான புத்தகங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் இயரில் என்னென்ன படித்தோம்? பேப்பர் 1 அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் என்டமாலஜி, பேராசிலாஜி, ஹைஜீன், இது எல்லாமே அப்படியே சிலபஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்ட் இயரில் பேப்பர் 4 கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், பேசிக் மெடிசன். ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய சிலபஸும் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே கீழே லிங்கில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம் ரொம்ப 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 சிம்பிளாகவும் ரொம்பவும் பேசிக்கான கொஸ்டின்ஸும் மட்டும்தான் இடம்பெறும். ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் படிக்கிறதுக்கு மொதல் விஷயம், எக்ஸாமோட டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, மிக சீக்கிரமாக எக்ஸாம் நடக்கும். இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருடைய 100 கொஸ்டின்ஸுக்கு நான் என்னெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கக்கூடாது, எக்ஸாம் ரிலேட்டடாக எப்படி படிக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் ஈவினிங் 7:30 to 9:30 டெய்லி 2 hours கிளாஸஸ் இருக்கும். வீக்லி 2 டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அனாட்டமி, பிசியாலஜி, மைக்ரோபயாலஜி சிலபஸ் சார்ந்து ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய டெஸ்ட் போயிட்டு இருக்கும். டோட்டலி 30 டெஸ்ட் இருக்கும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரிலேட்டடாக. எல்லாமே எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற எம்சிக்யூ டைப்பில் மட்டும்தான் நம்ம கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் போகும். நீங்கள் இந்த பேட்ச் தேவை அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பர் கீழே ஸ்க்ரோல் ஆகும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபர்தர் டவுட்ஸ், அப்ளை பண்ண ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, என்னோட சர்டிஃபிகேட்ஸ் ரிலேட்டட் என்ன டவுட்ஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணுங்கள். அட்மிஷன் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை நான் ஃப்ரீயாக படிக்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடலாம் அப்படின்னாலும் ஈஸியாக போட்டுக்கலாம். உங்களுக்கான அனைத்து டவுட்ஸும் நம்மளுடைய ஸ்க்ரோலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.